ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எல்லோரும் எதிர்பார்த்திருந்த வீடியோ தான். ரொம்ப லேட் ஆகிட்டு. ஸோ செகண்ட் மிட்டம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ தாங்க அது. ரொம்ப நாள் ஆகிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் எங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப லேட்டாக தான் வச்சாங்க இந்த டைமில். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஒரு ஆஃப்டர்நூன் போல தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நாளைக்கு வந்து எங்களுக்கு எக்ஸாம். ஸோ நான் ஓவரால் ப்ரிப்பரேஷன் தான் ஓவரால் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கும். எனக்கு ஈவினிங் தான் படிக்கணும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா 3 நாளே எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிடும் அஃப்கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே நாளைக்கு டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம். என்னென்னா மேக்ஸு சோஷியல். மார்னிங் வந்து சோஷியல், ஈவினிங் வந்து மேக்ஸு. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வந்து சயின்ஸு இங்கிலீஷு. அதுக்கப்புறம் டே ஆஃப்டர் டுமாரோ தமிழ். இந்த இப்படி தான் எங்களுக்கு வந்து ஷெட்யூல்டு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வருது. சோஷியல், மேக்ஸ் இது ரெண்டுக்குமே ஓவரால் நான் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டேன். எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் 2 நாள் நல்லா உட்காந்து தேடி போட்டு பார்த்துட்டேன். இது மாதிரி நம்ம கொஞ்சம் ரிவிஷன் 1 மார்க்ஸ் மட்டும் படிக்க வேண்டியது இருக்குது ரெண்டுத்துலேயுமே. அது படிச்சுட்டு நம்ம டேரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்கு போய்க்கலாம். ஓகே, அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பிகாஸ் 2 எக்ஸாம் ஒரு நாளைக்கு அப்படின்றதுனால. சோஷியல் வந்து நிறைய ஒரு 9 லெசன் போல் போர்ஷன்ஸ். எனக்கு கொஞ்சம் கோல்டு. ஸோ லைக் ரொம்ப நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போதான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு. அதனால் சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் மழை விட்டதுக்கப்புறம் வீடியோ எடுப்போம். இல்லை சவுண்டு வர கேட்கும். ஸோ அதனால தான் இப்போ இதுக்கு. ஆனால் எனக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு. எனக்கு எக்ஸாம்னாலே கோல்டு, காஃப் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல ஸ்கின் கேர் ஸ்டவ்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. இது லைனரு பொட்டுக்காக. வேஸ்லைன் இப்போ வந்து மான்சூன் சீசனுங்கிறதுனால ஸ்கின் ட்ரை ஆகிடுது. ஸோ அதுக்காகவும் லிப்புக்காகவும். லிப்பம் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேஸ்லைன் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குதுல லிப்பம். அப்புறம் பவுடர் நான் ரொம்ப மினி சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கிளென்சர் ஆஷிஷ் சென்டாஃபில். இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ஸ்டவ்ஸ். இங்கே என்னோடய கேச்சஸ்லாம் இருக்குது. இதில் கொஞ்சம் எஸ்தெட்டிக் பேண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் கொஞ்சம் தான் என்னால் படிக்கிறத காமிக்க முடியும். பிகாஸ் வந்து நிறைய வந்து இதாக ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஷெடியூல்லே. பிகாஸ் இப்போ அந்த சாட்டர்டே சண்டே தான் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக போச்சு. அப்போ தான் இதெல்லாம் நான் எடுத்தது. அதுக்கப்புறம் ரொம்பவே டைட்டாக போகுது. அதுவும் இல்லாமல் இந்த மான்சூன் பீரியடுங்கிறதுனால செம்மையாக எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு. இதனால் ஒன்றுமே பண்ண முடியல. நல்லா நிறைய போர்ஷன்ஸ் வேறு இருந்ததுனால நல்லா ஸ்டடீஸில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட். திஸ் மந்த் we will hear the sound again and again. My bed is like cozy and messy because of exam. இந்த வீடியோவில் மட்டும் என் வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு செம்ம கோல்ட் அண்ட் காஃப். எனக்கு வந்து கூப்பிடாமல் ஃபீவர்னு வந்துச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே, ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நியூஸ் என்னென்னா, எங்களுக்கு இன்றைக்கி மழை பெஞ்சதுனால லீவ் விட்டுட்டாங்க ஸ்கூலுக்கு. அப்படின்னா என்ன, 2 எக்ஸாமும் டோட்டலாக வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு தேர்ஸ்டேக்கு. அப்புறம் நாளைக்குள்ளே எக்ஸாம் வந்து இன்றைக்கி படிக்கணும். மார்னிங் தான் சொல்கிறாங்க அப்படி. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு நல்ல செம்ம ஃபீவர். மார்னிங்லேருந்து எந்திரிக்கவே முடியல. இப்போ டேப்லெட் போட்டு ஒரு 3 o'clockலேருந்து 3:30 படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு 4:50 ஆகுது. ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன். கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்குது. கொஷின் ஆன்சர்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் 1 மார்க்கு 2 மார்க் முடிச்சாச்சு, 3 மார்க் முடிச்சாச்சு. ஃபிசிக்ஸில் டீட்டெயில் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் மட்டும் 2-3 இருக்காது மட்டும் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பயாலஜி எனக்கு தோணக்கூட இல்லை. ஆனால் அது எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் ஆல்ரெடி படித்தது அதெல்லாம் புரியும் எனக்கு பயாலஜி நல்லாவே. அது முடிச்சுட்டு நான் இங்கிலீஷ் வர படிக்கணும். ஒரு 5:30க்குள்ளே எப்படியாவது இந்த கெமிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் முடிச்சுட்டு 5:30 திருப்பி
5:30 6 வரைக்கும் எப்படி பிரேக் எடுத்துட்டேன். எனக்கு ஃபீவர் அடிக்குது. ஸோ அதனால் பிரேக் எடுத்துட்டு 6 7 வரையும் பயாலஜி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இது மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு 7லேருந்து அப்படி இங்கிலீஷ் படிக்க வேண்டியதான். இதாவது டைம் டேபிள் வச்சிருக்கேன் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் லென்த் ஆகிட்டே இருக்கிற எனக்கு வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. 2மே ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம் இருக்கு. தமிழ் எக்ஸாமுக்கு வந்து 8 மணி தான் ஆகுது. நான் வந்து 6 மணிக்கு சும்மா டிவியே பார்த்துட்டு தான் படிக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி படித்தது 4th சாப்டர் மட்டும்தான். ஸோ அதனால் 4th யூனிட் மட்டும்தான் இயல் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி படித்தது தான். ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவோம், அவ்வளோதான். அதனால் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் வந்து ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவ்வளோதான் வந்து தமிழில். ஸோ அது முடிஞ்சுட்டு எனக்கு சோஷியலும் மேக்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது. ஒரு டைம் ரிவிஷன் பண்ணால் நல்லா எழுதிடலாம். ஹலோ, இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நேத்தியே சொல்லியிருந்தேன் தமிழ் மட்டும்தான் இருக்குது, தமிழ் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முடிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் மேக்ஸ் அன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணதுனால இன்றைக்கி வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 ஹவர்னு வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ரிவிஷன் பார்த்தாச்சு. என்னால் நம்ம அன்றைக்கு படித்தோம், இடையில எதுவும் எக்ஸாம் இல்லைனா கூட இப்போ ஞாபகம் வந்திருக்கும். பட் ஆனால் எக்ஸாம்ஸ் இடையில இருந்ததுனால இப்போ ஒரு 1 ஹவர் படிச்சுட்டேன். சோஷியல் ஒரு 1 ஹவர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் மேக்ஸு. பிகாஸ் மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 1/4 மணி நேரம் மட்டும்தான் மேக்ஸ் பார்த்தேன். அன்றைக்கி பார்த்ததே எனக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் வந்து பவுச்சுமே உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இன்னும் கூட நம்ம பவுச் தான் காமிக்க போகிறோம். பட் நான் ஸ்கூலுக்கு இந்த எசென்ஷியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக தான், ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நார்மலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பவுச் டூ இட்ஸ் மை பவுச். அஃப்கோர்ஸ் நான் வந்து இந்த பவுச் தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் இந்த பவுச் ரொம்ப வந்து ஒரு மாரி இருந்ததுனால அதை மாற்றிட்டு, லைக் நான் அது வந்து லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண பவுச் நல்லா இருக்குது கண்டிஷன். ஆனால் நான் ஒரு வருஷமாக ஒரு பவுச் யூஸ் பண்ணுவேன் தான். பட் ஆனால் எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்கல. பட் அதனால் நான் வந்து ஓகேவா, ஸோ அதனால் அந்த பவுச் விட்டுட்டேன். ஆனால் அந்த பவுச்சில் நான் வந்து எக்ஸ்ட்ரா எசென்ஷியல் ஸ்டஃப்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்துக்கலாமா? எல்லாமே வந்து ரொம்பவே மெயினான இந்த ஸ்டேஷ்னரி ஸ்டஃப்ஸ் மாரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது நான் நார்மல் பவுச்சுனா நார்மலான திங்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு பால் பென்னா, யூனி பால் பென். இட்ஸ் மை ஃபேவரட். இங்கு கிடையாது, பட் நான் இங்கு மாரியே இருக்கும். அதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு இங்கு பென் ஆகாது. இது வந்து அந்த கம்பெனி பேர் கரெக்டாக எனக்கு தெரியல, உட்டின்னு போட்டிருக்கு. பிளாக் பென். நாங்கள் ரீஃபில்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பிளாக்ல மட்டும் ரீஃபில் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாப்லர், எப்பயுமே ஸ்டாப்லர் இருக்கும் என்னோடய பவுச்சில். ஒரு நார்மல் உட் பென்சில். வாட்ச் கொஞ்சம் கவலைக்கிடலாம் இருக்கும். அது எக்ஸாம் டைம்ஸில் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி இது வந்து சைட் ஜிப்பில் தான் இருக்கும் என்னோடய வாட்ச் மாரியாக இருக்குது. வாட்ச்னு வச்சுக்க வேண்டாம், ஹேண்ட் வாட்ச்னு வச்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் டைம் பார்க்குற வாட்ச்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நட்ராஜோட நார்மலான ஒரு ஸ்மால் சைஸ் 15 சென்டிமீட்டர் ஸ்கேல். நான் சொல்லிட்டேன், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் நிறைய பென்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் எதுவுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண மாரிலாம் கிடையாது. ஒன்லி வந்து ஓவாக்ஸ் பென் மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 3 பென் வச்சுருக்கேன். இதான் அந்த 3 எக்ஸாம். இன்னும் இல்லை, இன்னொரு 1 மாதத்துக்கு கூட வச்சு நான் ஓட்டிடுவேன். யூனிபால் பென் இது வந்து 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே இருக்குது. என்கிட்ட எதுவுமே ரொம்ப நாள் இருக்கிற பென் தான். இட்ஸ் மை ஃபேவரட். ஸோ ஒரு 2-3 நாளில் போயிடுச்சுன்னா எனக்கு அந்த பென்லாம் பிடிக்காது. இந்த டிப் பென்சில் இது ரொம்ப கவலைக்கிற நிலமையில தான் இருக்குது. வேறு டிப் பென்சில் தான் வாங்கணும். பிகாஸ் இதெல்லாம் உடஞ்சி இதில் ஒரு ரப்பரில் உள்ள தான் எடுத்து போய் ரொம்ப கவலைக்கிற நிலமையில தான் இருக்குது. இது ரெண்டும் ஒரே கம்பெனி. பட் இட்ஸ் மை ஃபேவரட் கம்பெனி ஆல்சோ. நல்லாயிருக்கு. ஸோ நான் இதில் ஜெல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் இது வரையும் வாங்கினதில்ல. கூடிய சீக்கிரம் வாங்கிடணும். ஏன்னா அது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. இட்ஸ் மை ஃபேவரட் பென்சில். டிப் பென்சில், மெக்கானிக்கல் பென்சில்னு கூட வச்சுக்கலாம். ஒயிட்னர் எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரில, வச்சுருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிப்பு லிட். ஓகே, அதுக்கப்புறம் இது இரேசர். அது ரொம்ப இங்கில் போட்டு போய் இதாக தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி இரேசர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு வச்சுருக்கேன், இருக்கணும்ல அதுக்காக. ஷார்ப்னஸ் ஃபார் வுட் பென்சில். அவ்வளோதான். இது வந்து நார்மலாக எல்லாரோட இதுலேயும் இருக்கும். இது வந்து நான் எப்பயாவது என்னோட இதில் இப்படி பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கும். மற்றபடி
நார்மலில் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கிற டேலெலாம் நீங்கள் என்ன பவுச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது. இது நார்மலாக எல்லாருக்கிட்டையும் இதெல்லாம் இருக்கும். எப்போயாவது ரொம்ப அழகாக வச்சுருப்போம், எப்போ பார்க்கலாம் ரொம்ப சில டைம் பார்க்க ஒன்றுமே இருக்காது பவுச்சில். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுச், எக்ஸ்ட்ரா எசென்ஷியல் ஸ்டவ்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து எப்பயுமே என் பேக்குள்ளே தான் இருக்கும். அது எனக்கு சிப்பம் தெரியாது, பட் எப்பயாவது ஃப்ரீ டைமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் எஸ்தட்டிக், பஸ் நான் சொல்லிக்க வேண்டியதா எஸ்தட்டிக்காக இல்லைனாலும் எஸ்தட்டிக்னு சொல்லிக்கணும், ஓகேவா? பிகாஸ் எஸ்தட்டிக்கான அது ரொம்ப அழகாக இருக்கும். கிளாஸில் ஃப்ரீ டைமில் இருந்தேன், அப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா A4 ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து பண்ணுவேன். அது பண்ணியிருக்கேன், ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சென்டர் இன்ஸ்டியூட்டில் டேப்பு சிசர் வச்சுல டேப் போட்டு வச்சுருக்கேன், எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரில. பெர்மனன்ட் மார்க்கர்ஸ், இது இந்த ஸ்டிக் பென்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டிக் பென், அதுலேயே ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் பென் வச்சுருக்கேன், எனக்கு வச்சுருக்கேன்னு தெரில அதெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் வச்சுருக்கோம், ஸ்டாப்லர் ரிமூவர் இருக்கும். அது இது இருக்குன்னு தெரியல, பட் வந்து நம்மளே பிரிச்சிடலாம் ஸ்டாப்லரை தான். பட் இது இருக்கு என்கிட்ட என்ன ரொம்ப நாளா. அதுக்கப்புறம் சும்மா ஸ்கெட்சஸ் தான் இருக்குங்க. அந்த இதுக்கப்புறம் இந்த உட்டன் பென்சில் ஒன்று இருக்கு, பார்க்குறேன் இதெல்லாம் இருக்கான்னு. ஐயோ அந்த புதையல் மாரி இருக்குது, பிகாஸ் நான் அதை ஓப்பன் பண்ணியே ஒரு 1 மாதம் ஆகுது, இப்போ தான் பார்க்குறேன். அது பேர் என்ன, காம்பஸ் வச்சுருக்கேன். ரெட் பென், ஸ்டாப்லர் பென்சில்லாம் ரொம்ப இதாக இருக்குது, அதெல்லாம் கை. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஸ்கெட்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுச். இது நம்ம சின்ன பொருளெல்லாம் ஸ்கெட்சு கிரையான்ஸ்லாம் அழகாக எடுத்துகிட்டு போவோம், ஆனால் அது காண போயிடும், அது வேறு விஷயம். பட் ஆனால் நான் அதேமாரி அழகா